அன்பான மக்களே, நம்மளோட ஐயனார் துணை அவங்களோட வளர்ச்சியை நிஜமாவே மனசார பாராட்டியே ஆகணும். அந்த அளவுக்கு அவங்களோட வளர்ச்சி அதிவேக வளர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறது தான். சின்ன பசங்க எல்லாருமே சின்ன பசங்க அதில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சூப்பராக அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு வராங்க. எல்லாரு கூடயுமே டஃப்பாக போட்டி போட்டு ஜெயிச்சிட்ருக்காங்க அப்படின்னா அவங்கள நிச்சயமாக பாராட்டி ஆகணும். என்ன மக்களை சொல்கிறீங்க? இப்போ இந்த ஐயனார் துணையில் ஃபஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பேசணும் அப்படின்னா, ரைட்டர் இருக்காங்க இல்லையா, பிரியா தம்பி மேடம், அவங்கள தாங்க. ஒரு பெண்ணாக இருந்து அவ்வளோ அழகாக சாதிச்சிட்ருக்காங்க, சாதனை பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கள மாதிரி ஆட்களை நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறணும் அப்படின்னு நான் நினைப்பேன் எப்போவுமே. சரிங்களா? இப்போ ஐயனார் துணைக்கு எத்தனை அவார்டு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபைண்ட் ஆஃப் த இயர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அரவிந்துக்கும் நம்மளோட மதுமிதாவுக்கும் கிடச்சிருக்கு. சரிங்களா? ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இது எதிர்பார்க்காத ஒரு அவார்டு, சூப்பரான ஒரு அவார்டு. இது புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்காங்களா இல்லை போன வருஷம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. சூப்பரான ஒரு அவார்டு நம்மளோட சேரனுக்கு. சரிங்களா? பெஸ்ட்டு கேரக்டர், நல்ல நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பிரியா தம்பி மேடம்க்கு அவார்டு கிடச்சிருக்கு. இந்த ஐயனார் துணைக்காக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கேமராமேன் அவங்களோட நம்ம லாஸ்ட்டு கூட சொல்லியிருந்தோம். ஆனால் இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பிரியா தம்பி மேடம் தாங்க உண்மையிலே அவங்கள பாராட்டியானு. இந்த கதையை அவங்க எப்படி யோசித்தாங்க, எப்படி அவங்க அதை எப்படி கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி புதுசாக கொண்டு வராங்க. டக்குன்னு முடிக்கிறாங்க. அடுத்துன்னு கொண்டு போகிறாங்க. ஒரு கதையை ஒரே மாதிரி இழுக்காமல் இந்த வாரம் ஒன்றுனா அடுத்த வாரம் ஒன்றுனா அதுக்கு அடுத்த வாரம் அதை ரிப்பீட்டடாக அவங்க பண்ணுறது கிடையாது. சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க மூளையை போட்டு கசக்குறாங்க, நல்லா யோசிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. உண்மையிலே பிரியா தம்பி மேடம் பாண்டியன் ஸ்டோர் எல்லாமே பண்ணுறாங்களே, கலக்குறாங்க. அவங்களுக்கு பெரிய ஒரு சல்யூட்டுங்க நிச்சயம்.